வணக்கம் தலைமையிலே. அனைத்து உலகத்தவர்களும் இன்பத்தால் திளைக்கும்படி எல்லா திக்குகளிலும் பரவி வாழ்ந்து வருகின்ற தமிழ் என்னும் தெய்வமே. இன்னைக்கு உலகத்திலேயே அனைத்து வகைகளிலும் முதலிடம், வளர்ச்சியில் முதலிடம் பிடிப்பது உலகத்திலேயே தமிழ்நாடு தான். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது எதுவுமே பார்க்க தேவையில்லை. நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தின் இந்த ஒரு பகுதி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடல் இது. இந்த ஒரு பகுதி போதும். அதாவது தமிழனின் சிந்தனையே மிக பிரம்மாண்டமான சிந்தனை. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லோருமே, அதாவது ஏன் ஜாதி, ஏன் மதம், ஏன் குலம், அதெல்லாம் இங்கே கிடையாது. என்னுடைய மாநிலம் அதுவே இங்கே கிடையாது. என்னுடைய நாடு அதுவும் இங்கே கிடையாது. அனைத்து உலகத்தவர்களும் இன்பத்தால் திளைக்கும்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் என்னும் தெய்வமே. எவ்வளோ பெரிய ஒப்பீடு, எவ்வளோ பெரிய பெருமையான செய்தி பார்த்தீங்களா? இந்த இன்னைக்கு உலகத்தில் தமிழ்நாடு முதலிடம் இருப்பதற்கு இந்த சிந்தனையே முதல் காரணம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, சனிக்கிழமை ஈரானை தாக்கும் அமெரிக்கான்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பதிவை நீங்க முழுசா பார்க்கலன்னு அர்த்தம். அதாவது நுனிப்புல் மேய்கிறீர்கள் என்ற அர்த்தம். பதிவை முழுசா பாருங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாத தொடக்கத்தை நான் சொன்னேன், இந்த பிப்ரவரி மாசத்துல ஈரான் அடி வாங்கும், நான் அதை அறிவிப்பேன்னு சொன்னேன். இன்னும் அதுக்கு நாள் இருக்கு. அதே போல நான் பேசுவதை பிறர் பின்பற்றுகிறார்கள், சர்வதேச செய்தி நிறுவனங்கள் சொன்னேன். நான் இங்க இருக்கவங்கள சொல்லல. சனிக்கிழமை அடிப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா பேசியிருந்தேன். நீங்க முழுசா பார்க்காம அந்த கேள்வியில கேட்குறீங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரி உசுப்பி விடுறது, இந்த பொய் சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்று. இந்த கர்நாடகா மஞ்சுநாதர் ஆலயத்தில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் பேசுவாங்க. அனைத்து யூடியூபர்களும் ஒருவர் விடாமல், அனைத்து பத்திரிகைகளும் ஒருவர் விடாமல் அந்த மஞ்சுநாத ஆலய நிர்வாகம் மிகப்பெரிய பாலியல் கற்பழிப்பு கொலை செஞ்சாங்கன்னு பேசும்போது நான் ஒருத்தன் பேசினேன், அப்படி அங்கே தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை, புகார் கொடுத்தவன்ட்ட அனைத்து தவறும் இருக்குன்னு. நான் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அந்த நிர்வாகத்தின் மேல் பொறாமைப்பட்ட ஒரு கூட்டம் இந்த நபரை தயார் செய்து புகார் கொடுக்க வச்சிருந்தாங்க. எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஒருத்தன் மட்டுமே பேசினேன், ஓகேங்களா? அதே போல காசா இஸ்ரேல் போர் ஆரம்பிக்கும் போது காசா ஒன்றுத்துக்குமே ஆகாது, ஹமாஸ் சண்டை போடவே மாட்டோம்னு நான் சொன்னேன். இங்க இருக்க மொத்த யூடியூபர், மொத்த பத்திரிகையும் காசாவையும் ஹமாஸையும் புகழ்ந்து பேசினாங்க. இன்னைக்கு காசா மண்மேடாகி சுடுகாடாய் போச்சு. ஹமாஸ்னு ஒருத்தனே இல்லை. அதாவது இது ஆதரித்து பேசுவதல்ல, உண்மையை பேசுவது என்று அர்த்தமாகும். இன்னைக்கே இந்த தமிழ்நாடு பற்றிய பதிவு அப்படின்னா தொடர்ச்சியா வன்முறை, கொலை, ரத்தமாவே போயிட்டு இருக்கு. போர் மாற்றி பேசணும். இன்னொன்று அதிகமாக கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடுன்னு திட்டமிட்டு ஒரு பொய் செய்தி பரப்பிட்டே இருக்கிறாங்க. பொய் செய்தி அல்ல, இது ஒரு குயுக்தியான செய்தின்னு சொல்லணும். தேவையில்லாம பரப்பிட்டே இருக்கிறாங்க. கடன் வாங்குவதற்கு ஒரு தகுதி வேண்டும், ஓகேங்களா? எல்லோருக்குமே கடன் கிடைக்காது. வங்கிகளை எல்லாம் மறந்துருங்க. தனிப்பட்ட பார்க்கும் நபர் நீங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, அது ஏதோ ஒரு அளவுல உங்ககிட்ட பணம் இருக்கு. 2 பேர் உங்ககிட்ட காசு கேட்குறாங்க. ஒருவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சோர்ஸ் திருப்பி கட்டுவதற்கான தகுதி அற்ற நபரா தெரிகிறாரு, அவர் உங்ககிட்ட கடன் கேட்கிறாரு. இன்னொருத்தர் நல்ல வேலை வாய்ப்போட கணிசமான சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு வீடு இருக்கு, சொந்தமா வாகனங்கள் இருக்கு, பிற நகைகள்லாம் இருக்கு, அவரும் தொழிலை முன்னேற்றம் செய்ய கடன் கேட்கிறாரு. நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? ஒன்றும் இல்லாதவருக்கு நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. உலகம் பூரா இப்படிதான். கடன் வாங்குவதற்கு ஒரு தகுதி வேண்டும், கடன் கொடுப்பதற்கு, நமக்கு கடன் கொடுப்பதற்கு அவங்க யோசித்து பார்த்து
தகுதி உள்ள நபருக்கு மட்டுமே கடன் தருவாங்க. உலகத்தில் போய் இந்த பீகாரில் அல்லது ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம், ஒடிசா இவங்கெல்லாம் போய் கடன் கடை தருவாங்களா? இந்தியாவே தராது. உலகத்தை விடுங்க, இந்தியாவே தராது. அதனால கடன் வாங்குவதற்கு பெறுவதற்கு நிச்சயம் ஒரு தகுதி வேணும். மிகப்பெரிய அளவில் முன்னேறும் போது, தொழில்கள் செய்யும் போது கடன் அவசியமாகும். எவ்வளோ பெரிய தொழிலதிபராகட்டும், அவர் கை காசை வச்சு யாரும் தொழில் ஆரம்பித்த சரித்திரமே இருக்காது. வங்கிகளிலோ தனிநபர்கிட்டயோ கடன் வாங்கி தான் ஆரம்பிப்பாங்க. கேட்கும் ஒவ்வொருத்தருமே பெருமையோட கேளுங்க. தமிழர் என்பதற்கு அது ஒரு என்ன சொல்றது, தமிழ்நாட்டுக்குள் வாழ்ந்தால் போதுமானது, தமிழ் பேசினால் போதுமானது. மேலும் இங்கே தான் யாதும் ஊரேன்னு சொல்லுவோம். மொத்தத்தையுமே ஒன்றாக பார்க்கும் வழக்கம் உள்ளவர்கள் தமிழர்கள். அதனால பெருமையா கேளுங்க. உலகத்தில் முதல் பொருளாதார வளர்ச்சி உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். அதாவது இருக்கும் நிலையிலிருந்து அதிகமாக வளர்வது, பொருளாதார வளர்ச்சியில் அதிகமாக வளரும் நாடு இந்தியா. உலகத்தில் அதாவது சீனாவை விட, அமெரிக்காவை விட, ஐரோப்பிய நாடுகளை விட இருக்கும் நிலையிலிருந்து நன்றாக வளர்ந்து செல்வது. இந்த வருஷம் போன வருஷத்துலாம் இந்தியா, அந்த இந்தியாவில் மிக அதிக வளர்ச்சி இருக்கும் நிலையிலிருந்து அதிக வளர்ச்சி உள்ள மாநிலம் தமிழ்நாடு மொத்த இந்தியாவில். அப்போ நீங்கள் பார்க்கும்போது மொத்த உலகத்தை எடுத்து பார்த்தாலுமே தமிழ்நாடு தான் பொருளாதார மற்ற சமூக வளர்ச்சியில் முதலிடம் உள்ள மாநிலம். சமூகம் சார்ந்த வளர்ச்சியில் தமிழ்நாடையும் பிற மாநிலத்தையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போயிடுச்சு. சமூகம் சார்ந்தது. சமூகம் சார்ந்தது என்றால் படிப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான சம உரிமை, பெண்களுக்கான முன்னேற்றம், அனைத்து மக்களும் ஜாதிகளை தாண்டி மேலே வருவது, இப்படி சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டாங்க. நம்மளை தொடுவதற்கு சாத்தியமற்ற செயல் பிற மாநிலங்கள். ஏன்னா பகுத்தறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. பொருளாதார வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா இன்றைக்கு 7.4% பொருளாதார வளர்ச்சியில் போகிறது இருக்கும் நிலையிலிருந்து. இது உலகத்திலேயே இந்தியா தான் அதிகம். இன்றைய நிலைமைக்கு அதிக பொருளாதார வளர்ச்சி இன்றைய நிலைமைக்கு இருக்கிறது முதல்ல அமெரிக்கா. இது எல்லாமே ட்ரில்லியன் டாலர்ல பேசுவாங்க. $1 ட்ரில்லியன் என்பது நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 கோடி ரூபாயை 1 கோடி தடவை எடுத்து கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் இன்ட்டு 1 கோடி தடவை, அதுதான் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி. இது அமெரிக்காவுடைய வார்த்தை. ட்ரில்லியன்ங்கிறது அமெரிக்கா 40 ட்ரில்லியன் டாலர் அவங்க உள்நாட்டு உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு. சீனா 20 ட்ரில்லியன் டாலர். ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவை விட 5 மடங்கு வளர்ச்சியில் சீனா இருக்காங்க. அமெரிக்கா 10 மடங்கு வளர்ச்சியில் இருக்காங்க. 3வது ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது இந்தியா. இந்த 3க்குமே பெரிய வித்தியாசம் இருக்காது. எல்லாம் இந்த 3 நாடுகளுமே 4 புள்ளி அப்படில அந்த விகிதத்தில் உள்நாட்டு உற்பத்தி இருக்கும். அப்போ இந்த 3, 4, 5 பிரித்து பேச முடியாது. கிட்டத்தட்ட அனைவரும் ஒன்று தான். வருகின்ற வருஷத்தில் இந்தியா இந்த 5 ட்ரில்லியனை தாண்டி போயிடுவாங்க. 3வது இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ உலகத்தில் இருக்கும் நிலையில் அதிகமாக வேகமாக ஓடுவது இந்தியா தான். 7.4% வளர்ச்சி இருக்கு. இதில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாநிலத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியில் மின்னல் வேகத்தில் போகும் மாநிலம் இந்தியாவிலேயே. நமக்கு இணையாக யாருமே கிடையாது. அனைத்து மாநிலமும், அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா, இதில் யாருமே இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டி பிடிக்கல. அதாவது 10க்கு யாருமே வரல. 10க்கு உள்ள இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் கடந்த வருஷத்தில் 11.19% வளர்ச்சி. ஒட்டுமொத்த இந்தியா பார்த்தீங்கன்னா 7.4% வளர்ச்சி. அப்போ இந்தியாவை விட 1.6 மடங்கு அதிக வளர்ச்சியில் செல்லும் மாநிலம் தமிழ்நாடு. இதைவிட பிரமிக்கத்தக்க விஷயம் என்ன, இந்த வருஷம் நடப்பாண்டில் 15%லிருந்து
16% வளர்ச்சியில் இருக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லி மதிப்பிடப்படுது. இதற்கு பக்கத்திலுமே எந்த மாநிலமும் இல்லை. இந்தியாவுடைய ஒரு வருஷத்துடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறத வந்து 4.5 ட்ரில்லியன் டாலர் சொல்லுவாங்க. அமெரிக்கா 40 இருக்கு, ரஷ்யா சீனா 20 இருக்கு. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக முன்னேற வேண்டும் என்றால் இந்தியா மாநிலங்களாக பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு மாநிலத்தை பிரித்து அந்தந்த மாநிலங்கள் 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி செய்யும் போது தான் இந்தியா அமெரிக்காவை தாண்டி வளர முடியும். அதனால வந்து இந்தியா வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சீக்கிரம் 1 ட்ரில்லியனை தொட வேண்டும் மாநிலங்கள். அதுக்காக போட்டிகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட $1/2 ட்ரில்லியன் உள்நாட்டு உற்பத்திக்கு சொந்தக்கார மாநிலம். இந்தியாவில் 2வது மகாராஷ்டிராக்கு அடுத்து. 2031 வருஷத்துல இந்தியாவின் முதல் மாநிலமாக $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு தான் பிடிக்கும். நமக்கு பின்னால் தான் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள் நமக்கு பின்னால் தான் வரும். இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று இருக்கு. பில்லியன் டாலர்ல சொல்லணும்னா தமிழ்நாட்டுடைய ஒரு வருட உள் மாநில உற்பத்தி 419.74 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒப்பானது. கிட்டத்தட்ட $1/2 ட்ரில்லியன் சொல்லலாம். மொத்த பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டு மொத்த பாகிஸ்தானின், அதாவது பலுசிஸ்தான்லாம் சேர்த்து மொத்த பாகிஸ்தானின் உள்நாட்டு உற்பத்தி 390 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் இருக்கும். ஒட்டுமொத்த பாகிஸ்தானை தாண்டிய பொருளாதார வளர்ச்சி உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் இது எதையுமே பேசாம ஒரு மூடர்களைப் போல, பைத்திய கூமுட்டைகளைப் போல கடன் வாங்கும் மாநிலம் சொல்லி நம்மையே நாம் தாழ்த்துவது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7,73,17,000. அதாவது கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கீடுபடி இந்தியா ஒப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6% மக்கள் தொகை தமிழ் மக்கள் தொகையை இருப்பாங்க. நீங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வருமானம் உள்ள மக்கள், இது ஸ்டேட் அப்படிதான். அதாவது நடுத்தரத்தை மீறிய, நடுத்தரத்துக்கு மேலான வருமானம் உள்ள மக்கள். இப்படியே போகும்போது சில வருஷங்களில் பணக்கார வர்க்கம் என்று இந்த தமிழ்நாடு மாறும். வறுமை கோட்டுக்கு கீழே வெறும் 5% இருக்காங்க. அவங்கள மீட்டெடுக்கணும். வேலை இல்லாமல் 3% இருக்காங்க, அவர்களுக்கு வேலை கொடுக்கணும். இவ்வளவுதான். இது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ரேஷியோவை வைத்திருக்கும் மாநிலம். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 1960 காலகட்டத்தில் இந்த இந்தியாவுடைய சராசரியை விட, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவுடைய சமூக வளர்ச்சியை விட பின்தங்கி இருந்ததாக சொல்லப்படும் மாநிலம் தமிழ்நாடு. 1960க்கும் இன்னைக்கு 65 வருட வித்தியாசம். இன்னைக்கு முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம், பொருளாதாரத்திலும் சரி, சமூக பாதுகாப்பு, சமூக முன்னேற்றத்திலும் சரி, தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கு. இவ்வளோ பெரிய மாற்றம், இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவ்வளோ பெரிய உருமாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா 2 தலைவர்களை சொல்லலாம். ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணாதுரை. அதற்கடுத்து வந்த தலைவர்லாம் கணிசமான பங்களிப்பு கொடுத்தாங்க. யாரையுமே நான் குறை சொல்லலை. ஆனால் இந்த இருவருக்கு இணை யாருமே கிடையாது. இதற்கடுத்த வருகின்ற தலைவர்கள் எல்லாமே இந்த இருவரின் அடிச்சுவட்டை பின்பற்றியே ஆக வேண்டும். இந்த 2 பேர்த்துக்குமே சில ஒற்றுமை இருக்கு. இத்தனைக்கு காமராஜர் காங்கிரஸ் தேசியவாதி, பேரறிஞர் அண்ணாதுரை மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுப்பவர். 2 பேர்த்துக்குமே ஊழல் என்றால் என்னன்னே தெரியாது. 2 பேர்த்துக்குமே குடும்ப ஆதிக்கம் கொண்டு வர வேண்டும் என்றால் என்னன்னே தெரியாது. 2 பேர்த்துக்குமே பகட்டான வாழ்க்கை முறை கிடையவே கிடையாது. 2 பேருமே பகுத்தறிவாதிகள், 2 பேருமே கடவுள் மறுப்பு சிந்தனையாளர்கள், 2 பேருமே ஜாதி மதத்தை தாண்டியவர்கள். 2 பேர்த்துக்குமே மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. தொலை தூர சிந்தனை உள்ளவர்கள்.
ஒருவன் மேல ஒருவன் கீழே இருக்கணும்னு சொல்லி இவங்ககிட்டலாம் போய் சொல்லி இந்த 2 வாட்டி சொன்னீங்கன்னா அடிச்சு பிச்சை எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சிந்தனை உள்ளவர்கள் இந்த இருவருமே. ஒருத்தன் வந்து மூளையிலிருந்து பிறந்தான், ஒருத்தன் வந்து காலில் இருந்து பிறந்தான், இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லவே முடியாது. இந்த இருவர் வந்த பிறகுதான் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் சாத்தியமானது. 1912 ஒரு அட்டவணை எனக்கு கிடைச்சது. 1912 போது ஆங்கிலேயர் ஆட்சி காலம். அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு. பிராமணர் அல்லாத ஹிந்து ஆண்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வருது. பிராமணர் அல்லாத ஹிந்து ஆண்கள். அன்னைக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கல வேலைக்கு செல்றதுல. இதுல பிராமணர் அல்லாத இந்து ஆண்கள் 85.6% அன்னைக்கு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிடையாது, சென்னை. மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது துணை ஆட்சியர், சப் கலெக்டர் அப்படிம்பாங்க, அவங்க வந்து இந்த பிராமணர் அல்லாத இந்து ஆண்களில் 30 பேர் பணிபுரிஞ்சாங்க. துணை நீதிபதி அதில் வந்து 3 பேர் பணிபுரிஞ்சாங்க. அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் அப்படிம்பாங்க, அதில் 25 பேர் பணிபுரிஞ்சாங்க. ஏன் துணை நீதிபதி துணை ஆட்சியர்னா முதன்மை நிலை ஆட்சியர் மற்றும் நீதிபதி எல்லாமே ஆங்கிலேயர் தான் அன்னைக்கு. இதில் துணையை இவ்வளோ பேர் பணிபுரிஞ்சாங்க. ஓகே, பிராமணர்கள் வந்து அன்னைக்கு வந்து வெறும் 3.2% இருந்தாங்க. 1912 3.2% இருந்த பிராமணர்களில் துணை ஆட்சியராக 77 பேர் இருந்தாங்க. துணை நீதிபதியா 15 பேர் இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் முனிசிப்பா 93 பேர் இருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய அராஜகம், அயோக்கியத்தனம் பாருங்க. வெறும் 3% இருக்கான், 85% இருக்கிறவர்கள் தாண்டி மிகப்பெரிய பதவிகளில் பல மடங்கு இருந்திருக்கான். எந்த அளவுக்கு சுரண்டல்கள், ஏகாதிபத்தியம் அளிக்கிறது பாருங்க. இதையெல்லாம் அடித்து உடைத்தவர்கள் பேரறிஞர் அண்ணாதுரை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 1967 தான் அண்ணாதுரை ஆட்சியை பிடிக்கிறாரு. இந்த சிந்தனைகள், இந்த நாம் பெருசு நீ சிறுசு, ஜாதி வேறுபாடு, மதம், இதையெல்லாம் அடிச்சு உடைச்சு ஆட்சியை பிடிச்சாரு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1967 இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி தமிழ்நாட்டுக்குள் ஆட்சியை பிடிக்க முடியவே இல்லை. இந்த 2 தேசிய கட்சியும் தனியாக போட்டி போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் நோட்டோக்கு கீழே தான் வாக்குகள் வாங்குவாங்க. சில தொகுதிகளில் வாக்குகள் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு பகுத்தறிவு சிந்தனை ஊறி போன மாநிலம் தமிழ்நாடு. இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, ரிசர்வேஷன். அதாவது இந்த வஞ்சிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இந்த 3% பிராமணர்களால் அடக்கி வைக்கப்பட்ட 85% பிற ஆட்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக அதிகம். 69% அது அவர்களுக்கு தான். அந்த இடத்துக்குள்ள மூளை வலிமை உள்ள பிராமணர்கள் பின்வாசல் வழியெல்லாம் உள்ள வரவே முடியாது. அதில் 30% பிற்படுத்த மக்களுக்கு ரிசர்வேஷன், 20% மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு ரிசர்வேஷன், 18% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷன், 1% மலைவாழ் மக்களுக்கான ரிசர்வேஷன். ஏன்னா மலைவாழ் மக்கள் கம்மியாக இருப்பாங்க, 1% இருப்பாங்க. ஆக மொத்தம் 69% கட்டாயமாக பிராமணர் அல்லாத பிறருக்கு தான் வேலைகள் படிப்புகளில் வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்தியாவிலேயே இதுவும் முன்னுதாரணம் தான் இந்தியா முழுவதுக்கும். இன்னைக்குமே நீங்க வட மாநிலத்தில் போய் பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா, தென் மாநிலங்களில் பேசுறவர்கள் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் போன்றவங்களை பார்த்தீங்கன்னா, அனைத்து வளர்ச்சிக்கும் முன்னுதாரணமாக காட்டி பேசுவது தமிழ்நாட்டை தான். அவ்வளோ விடுங்க, உலகம் பூரா வியப்பாக பேசக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தான். ஒட்டுமொத்த வெறும் 6% தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை இழுத்து செல்லும் என்ஜினாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகின்ற மாநிலம். அதனால வந்து தேவையில்லாத பேச்சுக்கள், கடன் வாங்குறாங்கன்னா
கடன் கொடுக்கறக்கே வாங்கறக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி முதல்ல உன்னை சார்ந்தவருக்கு இருக்கான்னு முதல்ல நீ யோசி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேசலாம். இவ்வளவு சிறப்பான மாநிலத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கத்தினர் என பெருமை கொள்வோம். நன்றிகள்.